downstream and upstream transaction between an entity and its ventures. Listen, scenario A வந்து பார்த்தீங்கன்னா X Limited has invested in joint ventures Y Limited by holding 50% of its equity share capital. During the year, X Limited sold an assets to Y Limited at its market value. During the year, X Limited sold an assets to Y Limited at its market value 8 lakh. The carrying value of in X Limited books was 10 lakhs. Determine how X Limited should account the TAL transaction in books. இப்போ பார்த்தீங்கன்னா X Limited வந்து invested in joint ventures Y Limited by holding 50% of equity share capital. equity share capital எவ்வளோ பண்ணிக்கிறாங்க 50%. அதே நேரத்தில் இவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறான் இல்லையா. இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்னு தான் சொல்கிறாங்க. வாட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம்? எக்ஸ் தான் சேல்ஸ், இப்போ பேரண்ட் தான் என்ன செய்யுதுங்க சேல்ஸ் பண்ணியிருக்குது. அப்போ இது டவுன் ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷன் தான். இப்போ பேரண்ட் வந்து சப்சிடரிக்கு அல்லது பேரண்ட் வந்து ஹோல்டிங் அசோசியேட் இது பண்ணாலும் அது வந்து அப்போ வந்து பேரண்ட் வந்து ஜாயின் வெஞ்சர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணதுங்க 10 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் வந்து 8 லட்ச ரூபா பண்ணுறோம். பட் புக் வேல்யூ வந்து 8 லட்ச ரூபா தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ எக்ஸ் should record full loss 2 lakhs because இது வந்து parent company parently this represent impairment loss because the market value of asset has actually declined. This loss would have been recorded even if X Limited has impaired first the asset and then sold to Y Limited at zero profit loss. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் எக்ஸ் லிமிட்டட்லேயே ஃபஸ்ட்டு இதுக்கு இம்பேர்மெண்ட் போட்டுக்கணும்னு சொல்ல வரோம். இப்போ பேங்க் வந்து உங்களுக்கு 8 லட்ச ரூபா கிடைச்சிருக்குது. ஆனால் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் தட் இஸ் 2 lakhs பிகாஸ் ஆஃப் இம்பேர்மெண்ட் டு அசெட் 10 lakhs. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சொன்னால் லாஸை வந்து எக்ஸ் லிமிட்டட்லேயே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோங்க. எங்கே கொண்டு போயிடாதீங்க ஒய் லிமிட்டடுக்குலாம் கொண்டு போகாதீங்க. இங்கேயே லாஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா நீங்கள் 100% எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அசட்டோட புக் வேல்யூ வந்து 10 லட்ச ரூபானா மார்க்கெட் வேல்யூ 8 லட்ச ரூபானா லாஸ் 2 லட்ச ரூபா. சின்ஸ் மார்க்கெட் வேல்யூ ஆக்சுவலி டிக்ரீஸ்டு திஸ் இஸ் ரியல் லாஸ் நாட் அன் அன்ரியலைஸ்டு intercompany profit, therefore full loss is to be recognized by yourself in your company. அப்போ எக்ஸ் லிமிட்டோடைய 10 லட்ச ரூபா மார்க்கெட் வேல்யூ 8 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா குறைஞ்சு லாஸ் வந்து ரியல் லாஸ் பிகாஸ் மார்க்கெட் ப்ரைஸ் குறைஞ்சிருக்குது. அதனால 100% லாஸ் ஆயின்னு சொல்றாங்க. சரி, assume the same fact as scenario A except that asset is sold by Y Limited to X Limited. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்ஸ்ட்ரீம் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? அப்போ ஜாயின் வெஞ்சர் தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு சேல்ஸ் பண்றாங்க. அப்போ எக்ஸ் லிமிடெட் should record loss only to the extent of its shares and profit in Y Limited. அப்போ வாட் இஸ் த லாஸ் 2 lakh. அந்த 2 lakhல இவ எத்தனை பர்சன்ட் 50%. அப்போ 2 lakhல வந்து 50% லாஸ்னா 1 லட்சம் தான் இவன் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அப்போ P&L அக்கௌண்ட் அப்போ அசட் உள்ள 8 லட்சம் வந்துருச்சு, லாஸ் 1 லட்சம், பேங்க்குக்கு நம்ம வந்து 2 lakh 8 lakh கொடுக்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒய் லிமிடெட் குறைஞ்சிருச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா ஈஸி ரூல் வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்சாக்ஷன் மீன்ஸ் லாஸ் டவுன் ஸ்ட்ரீம் இன்வெஸ்டர்ஸ் 100%, அப்ஸ்ட்ரீம்னா இது வந்து இன்வெஸ்டர்ஸ். அவ்வளோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். தேங்க்யூ.